தமிழ்நாட்டின் ஒரு அமைதியான கிராமம், பசுமை வயல்கள், எளிமையான மக்கள். அங்கே எல்லாராலும் மதிக்கப்படும் ஒருவர் ராமசாமி. யாருக்காவது பிரச்சனை வந்தா முதல்ல உதவ வர்றவர். இவரோட வாழ்க்கை ஒரு நாள்ல இப்படி மாறும் அப்படின்னு யாரும் நினைக்கல. என் நிலம் எப்படி வேற ஒருத்தர் பேருக்கு போச்சு? பத்திரம் ரெடி ஆயிருக்கு, கையெழுத்து கூட இருக்கு. அந்த பத்திரத்தில் இருந்த கையெழுத்து ராமசாமியோடது. இவர் இப்படி செய்வாரா? ராமசாமி, இது பெரிய விஷயம். உண்மைய சொல்லு. நான் தப்பே செய்யலப்பா. இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்ல. அவரோட குரல்ல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா சான்றுகள் அவருக்கு எதிராக இருந்தது. அனைவரும் குழப்பத்தில் இருந்தார்கள். ஆனா ஒருத்தி மட்டும் நம்பினாள். எங்க அப்பா இப்படி செய்ய மாட்டாரு. நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். அவள் பெயர் மீனா. அவளுக்கு தந்தை மேல் முழு நம்பிக்கை. மீனா அந்த பத்திரத்தை மீண்டும் பார்த்தாள். அதில் ஒரு சிறிய விஷயம் அனைவரும் தவறவிட்டது. கையெழுத்து ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா இந்த ஆர் கொஞ்சம் வேற மாதிரி. இந்த மாதிரி எழுதுறவர் யாரு? சேகர் அங்கிள். ஆமா, அவருதான் இப்படி எழுதுவாரு. அங்கிள், இந்த கையெழுத்து உங்களோடது தானே? என்ன பேசுற? நான் இல்ல. நான் எல்லாம் பார்த்துட்டேன். நீங்க தான் பண்ணீங்க. ஆம், நான் தான். ஏன் அங்கிள்? என் மகன் கடன்ல மூழ்கிட்டான். நான் என்ன செய்யறது தெரியல. ராமசாமி நல்லவர். அவரை சந்தேகிப்பாங்கன்னு நினைச்சேன். மீனா மனசுல ஒரு போராட்டம். உண்மை சொன்னா தந்தை காப்பாற்றப்படுவார். ஆனா ஒரு குடும்பம் நாசமாகும். மறைத்தா தந்தை குற்றவாளி. மீனா, உண்மை என்ன? இந்த பத்திரம் போலி. யார் பண்ணது? அது முக்கியமில்ல. இந்த நிலம் உரிமையாளருக்கு திருப்பி கொடுக்கணும். நீ உண்மையை முழுசா சொல்லலையா? அப்பா, சில நேரம் சத்தியம் சொல்றதுக்கே விலை இருக்கும். அதை யாராவது கட்டணும்.